என்னடா இது புட்டுப்பானைக்கு பக்கத்தில் நிற்கிறேன்னு பார்க்குறீங்கன்னா ருவினாவுக்கு காய்ச்சலோடு சேர்த்து தடிமனம் இருக்குது. அப்போ தடிமனம்னு சொன்னால் நாங்கள் வளமையாக எல்லாருமே மருந்து கொடுப்போம், பிக்ஸுகள் சித்தளவையெல்லாம் பூசுவோம். அதை விட எங்கள்ட பாட்டி சொன்ன மருத்துவம் இருக்குது தானே, அதுதான் நல்லது. என்னென்னு சொன்னால் நீங்கள் ஆவி பிடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட தடிமன் விரைவில் வந்து மாறும். அப்படின்னு ஆவி பிடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எதாவது செய்கிறேன். வீட்டிலே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நாங்கள் ஆவி பிடிக்கிறது அந்த முறையில் வந்து தயாரித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வீட்டை எல்லாத்தையும் விட்டு தேசி மரம் நிற்கும். அப்போ ஒரு கொஞ்சம் தேசியில் ஒரு 12 தேசியில் எடுத்துக்கொள்ளுவோம். அதே மாதிரி ஒரு வெற்றிலையிலையும் வீட்டை வச்சுருப்பீங்க. அப்போ 12 தேசியில் ஒரு வெற்றிலையில் அதே போட்டு நல்லா அவிக்கணும். அது மற்ற இந்த நான் பாதி தேசி பழம் பட்டுருக்கிறேன். தேசிக்காயம் பட்டு தேசிக்காயை பாதியாக வெட்டிட்டு நான் போட்டிருக்கிறேன். அப்போ இந்த 3 பொருட்கள் தான் நாங்கள் இந்த ஆவி பிடிக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறோம். 3டைம் போட்டு நல்லா அவிக்கிறோம். நல்லா அவிச்சா பிறகு அதுலேருந்து வர்ற ஆவி இருக்குது தானே, அந்த ஆவியைத்தான் நாங்கள் குடிக்க போகிறோம். இந்த ஆவி பிடிக்கிறதால என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உடலில் தேங்கி இருக்கிற அந்த நீர் இருக்குது தானே, நீர் அங்கே உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த சளி, நெஞ்சு சளின்னு சொல்லுவோம். அப்போ அதெல்லாம் இந்த ஆவி போன கையோடையே அது வந்து பழுக்க தொடங்கின பிறகு அது சளியாக விரைவாக வெளியேறும். இல்லாட்டி இப்போ நாங்கள் ஆவி பிடிக்காமட்டோம்னு சொன்னால் அப்படியும் அது ஒரு கிழமைக்கு மேலே அதுக்கு பிறகு பழுத்து வெளியில் வரும். ஆனால் நாங்கள் விரைவாக குணமடையணும்னு சொன்னால் இப்படி நாங்கள் ஆவி பிடிச்சோம்னு சொன்னால் அது விரைவாகவே சளி பழுத்து வெளியில் வரும். அப்போ நாங்கள் தடிமனாக இருக்கிறார்கள் எல்லாருமே ஆவி பிடிக்கிறது நல்லது. இப்போ நாங்கள் கடையில் நாங்கள் தடிமன் சொன்னால் விக்ஸுகள், சித்தலைவா இப்படின்னு சொல்லி வேறு பொருட்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் அதுகளை பயன்படுத்துகிறதே பார்க்க பாட்டி வைத்தியம் மாதிரி இப்போ கிராமத்தில் இருக்கிறார்கள் இதை தான் செய்வினோம். பாட்டி வைத்தியம் ஒன்று சொல்லிவினோம். இதுகளை செய்து நாங்கள் பயன்படுத்தலாம். பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா இடமே பனி கூடிட்டுது. வெளிநாடுகளில் பனி கூட்டிட்டுது. அதை விட வெயில் நாடாக இருக்கிற இலங்கையில் கூட பனி கூடிட்டுது. நுகரெலியாலாம் பனி கொட்டிக்கொண்டே இருக்குது. அதிசயமாக தான் இருக்குது. இப்போ எல்லாருக்கும் தடிமன் வந்திருக்கு, காய்ச்சல் வந்திருக்குது. அவையில் ஆவி பிடிக்கிறது நல்லது. இந்த கொரோனா காலத்தில் கூட ஆவி பிடிக்க சொல்லியிருந்தவ, அதைத்தான் நாங்கள் இப்போ கடைப்பிடிக்க போகிறோம். இப்போ இது நல்லா சரியாக கொதிஞ்சிட்டுது. நான் ரக்க போகிறேன். ரக்கிட்டு கொண்டு வருவோம் உங்களுக்கு. உயரம் கூடிட்டேன்னு கணக்காக இருக்கு. சரி ருவினா வாங்க. ரைட், இப்போ ருவினா தடிமன், ஆளு காய்ச்சல், ஆவி பிடிக்க போகுது. தூக்கட்டா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட பிடிச்சோம்னு சொன்னால் அங்கே தடிமன் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சுகமாக இருக்குது.